இப்ப குருவுடைய பார்வையில குரு வக்ர நிவர்த்தியாகி பாக்குறாரு. இது ஒரு பலம். இது ஒண்ணா உங்க ராசி அதிபதியும் அங்கேதான் இருக்கு பாருங்க. செவ்வாய் பகவான் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 19 வரை அங்கேதான் 11ஆம் இடத்துல லாபத்துல தான் உட்காந்துருப்பாரு. மேசராசிக்காரங்க எல்லாருமே ஒரு குணத்தோட பிரம்மாண்டமான கற்பனையான குணத்தோட இருப்பீங்க. ஏன் அங்க கற்பனையான குணங்கள்ட்ட இருக்கும்? ராகு இணைகிறாரா? பெருசா வாழ்க்கையில சாதிக்குங்கிற ஆசையை தூண்டி விட்டுரும் இந்த கிரகத்துடைய வேலையை. நான் ஓப்பனா சொல்லிடுறேன். சொந்த அதாவது நல்லா பாருங்க, உங்க ராசிக்கு 2ஆம் வீட்டு அதிபதி உங்க ராசி மேல வரப்போறார். 2க்கும் 7க்கும் உடையவர் உங்க ராசி மேல பயணிக்க போறார். குடும்பம், தனம், லாபம், வருமானத்துக்குள்ள உங்க ராசியை நோக்கி வருது. இதான் எப்படிதான் உங்களுக்கு சொன்னதான் புரியும். உடம்பு, காசு பணம் கொடுத்து ஏமாறது, வேலை ஒத்தி தடங்களை பாக்குறது எல்லாமே பாருங்க ஓப்பனா சொல்றேன் மேச ராசியை பொறுத்தவரை இருக்கும். இது நீ எந்த துறையில வேலை பார்த்தாலும் சரி. ஒரு இடத்துல காசை கொடுத்து ஏன்னா ராகுனா ஒரு மனிதன் ஆசையை கட்டி ஏமாத்துறது. பாருங்க செவ்வாய் போய் நேரம் சனிப்பான போய் தொடுறாரு. எப்ப 19 பங்குனி மாசம் கரெக்டா 19ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய பயணத்தை மேற்கொள்ள போறீங்க பாருங்க. எத்தனை பேர் வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்குறீங்க? அவங்களுக்கெல்லாம் வேலை உத்தியத்துல ப்ரொமோஷன் வரப்போகுது. ஏன் வரப்போகுது? உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் 12ஆம் இடத்துல இருந்தா வெளிநாடு மூலமாக யோகத்தை கொடுக்க போறார். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றான். குரு வழியில் குரு நேசிப்பம், குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே, இன்னைக்கு அம்மன் அருள் டிவியில பார்க்கக்கூடிய பயிற்சி நல்லா பாத்துக்குங்க. பங்குனி மாத பயிற்சி. இது என்னங்க பங்குனி மாத பயிற்சி? கால சக்கரத்துக்கு 12ஆம் இடத்துல சூரிய பகவான் கடைசி மாசம் சொல்லுவாங்க. இந்த பங்குனி மாசத்துல எப்படி சித்திரை மாசம் வந்து கடைசி மாசம் இந்த பங்குனி மாசம். அப்ப இந்த பங்குனி மாத பலனை தான் நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஏன்னா அம்மன் அருள் டிவியில ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம், எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் அம்மன் அருள் டிவிக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இப்ப பங்குனி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் வரப்போகுது நல்லா பாருங்க. சூரிய பகவான் அதாவது மீன ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய நாள். குருவுடைய வீட்டுல தங்கம், பொன், பொருள், நகை, பணம் வீட்டுல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாள் தான் இந்த பங்குனி மாசம். கும்பத்தை விட மீனராசிக்கு சூரிய செஞ்சாவே நல்ல யோகம் தான். ஏன்னா குருவும் சூரியன் நட்பு கிரகம். அப்ப யாருக்கெல்லாம் பணம், பொருள், தலைமை பொறுப்பு போகக்கூடிய யோகம், வெளிநாடு வெளியூர் யோகம் எதெல்லாம் வரப்போகுது இது எல்லாமே இந்த வீடியோல தெளிவா இருக்கு பாத்துங்க. இந்த மாசத்துல ஒரே விசேஷம் தான். முருகபெருமானுக்கு தமிழ் கடவான முருகபெருமானுக்கு பங்குனி உத்திரம், பங்குனி மாசம் 18ஆம் தேதி 1 வருது. இதையும் தாண்டி இந்த மாசம் எல்லாருமே அம்பால நிறைய வழிபாடு பண்ணுங்க. எல்லா முத்துமாரியம்மன் கோயிலும் பாருங்க எல்லாம் விசேஷமாக திருவிழாவாக இருக்கும். ஏன்னா இது பௌர்ணமியும் பங்குனி உத்திரமும் 1 வருது. முருகனும் அம்பாலும் ஒரே நேரத்துல வரக்கூடிய விசேஷம் தான் இந்த மாசத்துல. வேற எந்த விசேஷம் கிடையாது. அன்பார்ந்த மேச ராசி என்பர்களே, பொதுவாக மேசராசி காலபுருஷனுடைய 1வது ராசி தான் இந்த மேசராசி. இதுலயுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் கொண்ட ராசி மேசராசி. எப்படி தைரியமான குணமும், தன்னம்பிக்கையான குணமும், ரொம்ப நீதியான குணமும், ரொம்ப நேர்மையான குணமும் பாருங்க மேசராசில சூப்பரா இருக்கும். இந்த ராசியில பிறந்தா இந்த குணம் இருக்கும். நல்லா பாருங்க மேசராசிகள் எல்லாரும் கோபக்காரன் சொல்றாங்க. ஆனா கோபம் உள்ள இடத்துல குணமே இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ரைட் பார்வர்டு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா பயங்கரமான திறமையான குணம் இருக்கும். ஒரு லட்சியத்தை நோக்கி ஓட்டிட்டே இருப்பாங்க மேசராசிக்கிறாங்க. ஒரு லட்சியத்தை அடையணும்னா கண்டிப்பா அந்த லட்சியத்தை அடையுங்கிற சிந்தனை அவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். மேசத்தை பொறுத்தவரை கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம் எல்லாமே பாருங்க இந்த மேசத்துல அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய பங்குனி மாத பலன் நல்லா பாத்துக்கணும். வருஷத்துல கடைசி மாசம் பங்குனி மாதம். இந்த பங்குனி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது, உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இந்த மாசம் எப்படி இருக்க போகுது, அதுக்கான பதிவும் அம்மன் அருள் டிவியில கடைசி முடி வீடியோ பாருங்க. அம்மன் அருள் டிவியை ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். இப்ப கிரகமைப்பை பார்ப்போம். கடைசி முடி வீடியோ பாருங்க. உங்க நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் அதுவும் கடைசி முடி வீடியோல இருக்கு. இப்ப கிரகமைப்பை பார்க்கும்போது பாருங்க, ஒரு ராசிலேருந்து 3ஆம் இடத்துல குரு பகவான் மிதுன ராசியில சஞ்சாரம் செய்றார். 5ஆம் பாவத்துல கேது பகவான். எப்படி 5ஆம் பாவத்துல கேது பகவான். 11ஆம் இடத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா சூரிய பகவான், 11ஆம் இடத்துல தான் செவ்வாய் பகவான், புதன் பகவான், ராகு பகவான், 3 கிரகம் சஞ்சாரம் செய்வாங்க. எதுல? 11ஆம் இடத்துல. 12ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவான், அடுத்து சனி பகவான், அடுத்து சுக்கிர பகவான் உச்சத்துல. இதான் இந்த மாதத்துடைய கிரக அமைப்பு கோள்கள். ஆனா 3 பேச்சு இந்த மாசத்துல வருது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எடுத்தோம்னா 11ஆம் தேதி சுக்கிர பகவான் வந்து உங்க ராசிக்கு வர்றாரு.
எல்லாத்துக்கும் பங்குனி மாசம் 11ஆம் தேதி ராசிக்கு உங்க ராசிக்கு சுக்கிரன் வர்றார். சொந்த அதாவது நல்லா பாருங்க, உங்க ராசிக்கு 2ஆம் வீட்டு அதிபதி உங்க ராசி மேல வரப்போறார். 2க்கும் 7க்கும் உடையவர் உங்க ராசி மேல பயணிக்க போறார். குடும்பம், தனம், லாபம், வருமானத்துக்குள்ள உங்க ராசி நோக்கி வருது. இதான் எப்படிதான் உங்களுக்கு சொன்னதான் புரியும். அடுத்து பாருங்க, கரெக்டா 19ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் வந்து குருவுடைய வீட்டுக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றார். பங்குனி 19ஆம் தேதி செவ்வாய் பகவான் இங்க வர்றார். புதன் பகவான் பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதிக்கு அப்புறம் தான் வர்றார். புதன் பகவான் இங்க உங்களுக்கு 11ஆம் இடத்துல லாபத்திலே போய் உட்காந்துருக்கு. அவரை பத்தி பிரச்சனை இல்லை, ஏன்னா இது நல்ல ஒரு பலத்துல இருக்கு. 11ஆம் இடத்துல பாருங்க, புதன் ராகு எப்போதுமே இணைஞ்சே இருக்கு பாருங்க. இப்ப குருவுடைய பார்வையில குரு வக்ர நிவர்த்தியாகி பாக்குறாரு. இது ஒரு பலம். இது ஒண்ணா, உங்க ராசி அதிபதி அங்கேதான் இருக்கு பாருங்க. செவ்வாய் பகவான் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 19ஆம் தேதி வரை அங்கதான் 11ஆம் இடத்துல லாபத்துல தான் உட்காந்துருப்பாரு. அப்ப உங்களுடைய மைண்ட் சிந்தனை என்ன போகும்? இப்ப மேசராசியுடைய சிந்தனை என்ன இருக்கும்? நம்ம அதை கெஸ் பண்ணணும்ல. என்ன சிந்தனை வரும்னா, நம்ம நல்ல உயர்ந்த இடத்துல இருக்கோம். ஏன்னா அது கும்பத்துடைய வீட்டுல கலசத்துடைய வீட்டுல உட்காந்துருக்கு. அப்ப நம்ம இங்க எப்படி இருக்கணும்? ஒரு மதிப்பு மரியாதையோட நம்ம வாழணும், நல்லா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு லாபத்தை நம்ம பார்க்கணும். ஏதோ ஒரு விஷயத்த, ஒரு லாபகரமான ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். அது எதா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், ஏதோ ஒரு லாபத்தை நம்ம பெருசா ஒரு லட்சியத்தை நோக்கி நம்ம ஓடுறோம். அந்த லட்சியத்தை நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற வெறி இருக்கா இல்லையா? இப்படிதான் உங்களை நான் கேட்பேன். எப்படி ஒரு விஷயம் முடிவு பண்ணி இறங்காம அதுல நின்று ஜெயிக்கணுங்கிற திறமை இப்ப ஒரே ஒரு நிலையான ஒரு குணத்துல நீங்க உட்காந்துருப்பீங்க. நல்லா எடுத்துக்கங்க. மேசராசிக்காரங்க எல்லாருமே ஒரு குணத்தோட, பிரம்மாண்டமான கற்பனையான குணத்தோட இருப்பீங்க. ஏன் அங்க கற்பனையான குணங்கள்ட்ட இருக்கும்? ராகு இணைகிறாரா? பெருசா வாழ்க்கையில சாதிக்குங்கிற ஆசையை தூண்டி விட்டுரும் இந்த கிரகத்துடைய வேலையை. நான் ஓப்பனா சொல்லிடுறேன். 19ஆம் தேதி வரை பெருசா வாழ்க்கையில சாதிக்குங்கிற வெறி உங்க மனசுல ஓடுதா இல்லையா? நீங்க கேட்டுக்கங்க. ஆமாங்க அப்படிம்பாங்க. இப்ப பாருங்க, எல்லா கிரகத்துடைய, அதாவது குரு பகவான் வந்து பாக்குறாரு, புதனை பாக்குறாரு, செவ்வாய பாக்குறாரு, ராக பாக்குறாரு. அப்ப என்ன பண்ணணும்? ஜாதகத்துல குரு நல்லா இருக்காரான்னு நீங்க பாக்கணும். எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. மேசராசி என்பது அனைவருமே சரி, குரு பகவான் நல்லா இருக்காரா? ஏன்னா 19ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் குருவுடைய வீட்டுக்கு போறாரு. அதனாலதான் குரு நல்லா இருக்காரா, உங்க லக்னத்துக்கு குரு நல்லா இருக்காரா நீங்க செக் பண்ணிக்கணும். பங்குனி மாசம் பலன் பாக்குறேன். அது என்னங்க லக்னம்? நீங்க தான் பிறந்த நேரம் தான் லக்னம், அதான் உயிர். இப்ப சொல்லக்கூடிய பலன் என்ன? உடல். அப்ப உயிர் முக்கியமா உடல் முக்கியமா? உயிர் தானே முக்கியம். அப்ப உங்க ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது, தயவு செய்து எல்லாரும் செக் பண்ணுங்க. மேசராசியை பொறுத்தவரை சொல்றேன். ஏன்னா சில பேரு நான் வருஷம் ஃபுல்லா கஷ்டப்படுறேன்னு சொல்றீங்களே, அவங்களுக்கான சொல்றேன். உங்க ஜாதகத்துல ஏதாச்சும் நீங்க ஒரு லக்னத்துல பிறந்திருப்பீங்க. அதான் பிறந்த நேரங்கிறது. அந்த பிறந்த நேர பிரகாரம் உங்களுக்கு பகை கிரகமா ஒண்ணு இருக்கும், நல்ல கிரகமா ஒண்ணு இருக்கும். அது எந்த கிரகமும் பார்த்து நம்ம உடம்புல ஆக்டிவேஷன் பண்ணணும். கெட்ட கிரகம் வந்தா இப்ப கெட்ட பலன் கொடுக்கணும், நல்ல கிரகம் தான் நல்ல பலன் கண்டிப்பா கொடுத்துரும். அதனாலதான் பொதுப்பலன் நம்ம எல்லா வீட்டிலும் கொடுக்க காரணம் வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன் இதுக்கு முன்னாடி பாருங்க, செவ்வாயும் ராகும் சேர்ந்தா, புதனும் சேர்ந்தா வேலை உத்தியோகத்துல ஏமாற்றத்தை பார்த்திருப்பீங்க. நான் இப்படிதான் சொல்லுவேன். நீங்க எடுத்து பாருங்க, ஒரு மாசம் மேக்சிமம், இந்த ஒரு மாசம் 2 மாசம் எடுத்து பாருங்க. எனக்கு வேலை பிரச்சனை இருக்கு, உத்தியோக பிரச்சனை இருக்கு, மேலதிகாரி பிரச்சனை இருக்கு, கடன் தொந்தரவு இருக்கு, வழக்கு தொந்தரவு இருக்கு, எனக்கு வயிறு சார்ந்த பிரச்சனை இருக்கு, கால நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவு இருக்குது, எனக்கு கால் வலிக்குது, காது மூக்கு தொண்டை சளி தொந்தரவு வந்துருச்சு, படிப்புகள் ஒரு மந்தமான தன்மையை நான் பாக்குறேன் அப்படிங்கிற விஷயத்த நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க. உடம்பு, காசு பணம் கொடுத்து ஏமாறது, வேலை உத்தியோக தடங்களை பாக்குறது எல்லாமே பாருங்க, ஓப்பனா சொல்றேன், மேசராசியை பொறுத்தவரை இருக்கும். இது நீ எந்த துறையில வேலை பார்த்தாலும் சரி. ஒரு இடத்துல காசை கொடுத்து ஏன்னா ராகுனா ஒரு மனிதன் ஆசையை கட்டி ஏமாற்றத்தை பார்த்துருப்போம். இது மாதிரி நிறைய விஷயத்த நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது மேசராசிக்காரங்க, அதனால நான் சொல்றேன். இப்ப ஏன் நல்ல நேரம் வருதுன்னா நான் சொல்லிடுறேன். குரு பகவான் வக்ர நிவர்த்தியை உங்க ராசியை பாக்குறது 1, உங்க ராசி அதிபதி குருவுடைய வீட்டுக்கு போறாரு 2. உங்களுக்கு எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாமே என்ன சொல்லுவாங்க? இப்ப எல்லாமே சொல்லிய விஷயம், 7.5 சனியில உங்களுக்கு விரைய சனி போகுது. இதானே கொஞ்சம் பயந்து போறீங்க நிறைய பேர். நான் ஓப்பனா சொல்றேன், இந்த விரைய சனி, சனி பகவான், ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் எப்போதுமே பகை கிரகம் தான். நான் ஓப்பனா சொல்றேன், பகை கிரகம் தான். ராசி பிரகாரம் பகை கிரகம். நீங்க பிறந்த நேர பிரகாரம் அது பகை கிரகமா நீங்க தான் ஜாதகத்தை செக் பண்ணணும். பிறந்த நேர பிரகாரம் அது நல்ல கிரகமா இருந்தா நல்ல யோகத்தை கொடுத்துரும். பகை கிரகம் வந்தா கண்டிப்பா பகை தான் கொடுக்கும். அப்ப ஜாதகத்துல சனி பகவான் என்ன ஒரு பொசிஷன்ல இருக்கா, இதை நீங்க செக் பண்ணிக்கணும். ஏன்னா காசு பணத்துக்குள்ள கிரகம் போய் 12ஆம் இடத்துல மறையுதுன்னா, மூத்த சகோதரர் வழக்கு, ஏதோ ஒரு கேஸ் பிரச்சனை, இட பிரச்சனை, பொய் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்கும். ஏன் இப்ப இனிமே இருக்காதுன்னா, நல்லா பாருங்க, செவ்வாய் போய் நேரம் சனி பகவான் போய் தொடுறாரு. எப்ப 19 பங்குனி மாசம் கரெக்டா 19ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய பயணத்தை மேற்கொள்ள போறீங்க பாருங்க. எத்தனை பேர் வெளிநாடு வெளியூர்ல வேலை பாக்குறீங்க, அவங்களுக்கு எல்லாம் வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் வரப்போகுது. ஏன் வரப்போகுது?
உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய்வான் 12ஆம் இடத்துல இருந்தா வெளிநாட்டு மூலமாக யோகத்தை கொடுக்க போறார். ஒண்ணு எனக்கு விசா பிரச்சனை இருக்கு, சொந்த குடியுரிமை பிரச்சனை இருக்கு, வெளிநாட்டுல நல்ல வேலை கிடைக்கணும், உத்தியோகம் கிடைக்கணும், கண்டிப்பா நீங்க பண்ணுங்க, வேலை கிடைக்கும். ஏன் கரெக்டா பங்குனி மாசம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் நேரம் எங்கே பார்ப்போம்னா 6ஆம் இடத்த 12ஆம் இடத்துல அவர் பார்ப்பார். பார்க்குற இடத்த அவர் கண்டிப்பா நல்ல பலன் கொடுக்கும். அதுவும் கன்னியை பார்க்குறாரு. அப்ப வெளிநாட்டு வெளியூர் வேலை இல்லாம வேலை உத்தியோகம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். வேற கண்ட்ரி விட்டே கண்டிப்பா மாற முடியும். விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை சரியாக போகுதுன்னு அர்த்தம். நீங்க எந்த துறையை வேலை பார்த்தாலும் சரி, நல்ல ஒரு பலம் இங்க வேலை செய்யும். உடல் ரீதியா பார்த்துக்கணும். ஒரு 5 அலைச்சல் இருக்கும், கொஞ்சம் மருத்துவ செலவு கொண்டு, ஆனா பெருசா தாக்கங்கள் இருக்காது. லக்னத்துக்கு குரு நல்லா இருந்தா நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு. வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, ஒரு கேஸ்ல ஜெயிக்கக்கூடிய யோகம் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன் சூரிய பகவான செவ்வாய் தொற்றுவார். நட்பு கிரகம், சூரியன் செவ்வாய் எப்போது நட்பு கிரகம், சனியோட சேருதா. அப்ப அரசு சம்பந்தப்பட்ட வழக்குகள், நிறைய அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றது, இது எல்லாமே சாதகமா வரும். வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, நிறைய ஒரு சுப செலவு நிறைய பண்ண போறீங்க. இது கன்ஃபார்மா நடக்கும். 5ஆம் வீட்டு அதிபதியோட சேர்றாரு யாரு? செவ்வாய். சூரிய பகவானோட சேர்ந்து செவ்வாய் சேரும்போது கண்டிப்பா குழந்தை பாக்கியம், வீட்டுல சுபகாரியம், சுப செலவு, வீடு கட்டுறது, நிறைய ஒரு திருமணத்தில் உள்ள தடங்கள் நிவர்த்தி ஆகிறது, வெளியூர் சார்ந்த விஷயத்துல நிறைய ஒரு மாற்றத்தை பார்க்கறது, இது எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைய போகுது. ஏன்னா இந்த பங்குனி மாசம் இவ்வளவு கிரக பயிற்சினால சொல்றேன். ஏன்னா சூரிய பகவான் உங்க ராசி அதிபதியை தொற்றுவார். எப்படி பார்த்தாலும் 10ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய நல்ல ஒரு மாற்றம் வரணும். அது சுப செலவு வரணும். நீங்க நல்ல செலவு பண்ணுங்க. வீட்டுல, இடத்துல, பூமியில காசு பணத்தை போடுங்கன்னு நான் சொல்றேன் உங்களை. நான் சொல்றது பங்குனி 19ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நீங்க இதை எடுத்துக்கணும். இப்ப எல்லாமே வேலை உத்தியோக தடை இருக்கும், தடைகள் இருக்காது. இனிமே குருவுடைய பார்வை வர்றதால இப்ப நல்ல பார்வை கண்டிப்பா கொடுக்குறாரு. நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா தேடி வரும். படிப்பு, கல்வி, தொழில், வேலை, உத்தியோகம், நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. அரசாங்க வேலை, அரசு மூலம் அனுகூலம், நிறைய ஒரு மாற்றத்தை பார்க்க போறீங்க. அப்ப இனிமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வருது. வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, நிறைய ஒரு மாற்றம் கண்டிப்பா பண்ணிக்கலாம். மெயினா பாருங்க, மருத்துவத்துறை, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் வியாபாரம், ரியல் எஸ்டேட் பிசினஸ், எல்லாமே சூப்பரா இருக்கும். இப்ப நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு. ஏன்னா நிறைய பேர் இந்த ஆயுதம் நிறைய பேர் பார்ப்பீங்க. இப்ப எடுங்க லாட்ரி எடுத்து பாருங்க, கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரயம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. அதே மாதிரி பாருங்க, எல்லாமே இந்த மாசத்துல நீங்க எல்லாமே சுப செலவு பண்ண பாருங்க, நிறைய ஒரு அனுகூலம் இருக்கு. 7.5 சனி நல்லா இருந்தா, சனி பவன் நல்லா இருக்கான்னு மட்டும் பாத்துக்குங்க. தொழில நல்ல ஒரு சேஞ்ச் கிடைக்கும், தொழில நல்ல ஒரு லாபத்தை பார்ப்பீங்க. எதுவுமே சனி பவன் நல்லா இருந்துட்டால் நல்ல ஒரு மாற்றம் வேலை செய்யும். நிறைய ஊருக்கு நிறைய ஒரு மாற்றம் தேடி வருது. குடும்பத்துல நிறைய நல்ல விஷயம், நல்ல காரியம் நடக்கூடிய அமைப்பு. ஆனா சுப செலவு பண்ணீங்க தான் இந்த மாசம் பாத்துக்கணும். நிறைய பேர் பாருங்க, இப்ப நட்சத்திர பலன் கேட்கறீங்க. உங்க நட்சத்திர அஸ்வினத்துல பிறந்தவங்க, எப்படி அஸ்வின்ல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. எப்படி அஸ்வின்ல பிறந்தவங்க இனிமே நல்ல யோகமா வரும். ஏன்னா சுக்கர உங்க ராசிக்கு வராரு. சுக்கர பகவான் ராசி வர, ஆனா அஸ்வின்ல போறாரு. இப்ப போகும்போது பாருங்க, வீட்டுல ஒரு சுபகாரியம், கணவன் மனைவி, பணம், பொருளாதாரம், வீடு, இடம் கட்டுறது, நிறைய ஒரு நல்ல சுப செலவு பண்ண போறீங்க. அஸ்வின்ல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமா இருக்கு டைம். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், சொத்து, கணவன் மனைவி ஒற்றுமை எல்லாமே சூப்பரா இருக்கும். ஏன்னா பயங்கரமான ஞாபக சக்தி, பயங்கரமான பிரைன் மூலம் உங்களுக்கு நிறைய இருக்கும். இனிமே எது வந்தாலும் பயப்படாம இறங்குங்க, சூப்பரா இருக்கும், ஒரு மாற்றம் வரும். அடுத்து பரணி நட்சத்திரம், ரொம்ப நாகரீகமான குணம், ஒழுக்கமான குணம், தன்மையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். பரணி பிறந்தவங்க நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் பாருங்க, கரெக்டா 11ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. பரணத்தில் பிறந்த அனைவருக்கும் சொல்றேன், நல்ல விஷயம் தேடி வருது. வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, வெளிநாடோ, வெளியூரோ, சுபசெலவோ, சுபகாரியமோ, வேலை மாற்றமோ, தொழில் மாற்றமோ, ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ண போறீங்க. நான் சொல்றது பங்குனி மாசம் கரெக்டா 11ஆம் தேதிக்கு அப்புறம். ஏன்னா இதுக்கு முன்னாடி மருத்துவ செலவு, வரைய செலவு, நிறைய பிரச்சனை, நிறைய தடங்களை இதுக்கு முன்னாடி சந்திச்சிருவீங்க. நீ சந்திக்க மாட்டீங்க. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. அடுத்து கார்த்திகை நட்சத்திரம், நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம், அறிவான குணம் பயங்கரமா இருக்கும். ஒரு நல்ல அறிவான குணம் உங்கள்ட்ட நிறைய உண்டு. இனிமே எது வந்தாலும் பயப்படாதீங்க. நான் சொல்றது கார்த்திகை பண்ணது. ஏன்னா பொய் சொல்ல தெரியாது, ஏமாத தெரியாது, நல்ல திறமையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கு. ஏன்னா சூரிய பகவான் பண்ணப்படுறது ஒரு சுப செலவு பண்ண வைப்பாரு. ஒன்றும் இல்லைங்க, வீடை கட்டுவீங்க, இடம் வாங்குவீங்க, வெளிநாட்டு போவீங்க, வெளியூர் போவீங்க, வேலை மாற்றம் போவீங்க, தொழில் மாற்றம், ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ண போறீங்க. ஆனா இந்த மாசத்துல கண்டிப்பா நடக்கும். படிப்பு, கல்வி, லாபம், வருமானம், பொருளாதாரம் எல்லாமே சூப்பரா இருக்கும். எந்த காரியம் எடுத்தாலும் சரி, தைரியமா இறங்கி அடிக்கும், உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா இருக்கும். கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க நல்ல யோகமான நேரமா கண்டிப்பா வேலை செய்யும்.